எந்த தலைவலியால் துடித்துக் கொண்டிருந்தேனோ அந்த தலைவலி காணாமல் போய்விட்டது. நான் யோகியின் பக்தனாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார். இப்படி விதவிதமாய் பகவான் அவருடைய வாக்கிலிருந்து வரும் சித்த வைத்தியம் அல்லவா. அவர் அமிர்த கலசம், நம்முடைய தலையிலிருந்து வரும் இந்த அமிர்த கலசத்திலிருந்து வரும் அமிர்தமானது அந்த அமிர்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாமே மருந்துகள். இந்த சித்த வைத்தியம் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. பகவானுடைய சன்னதியில் அவர் சொன்னதையெல்லாம் நாம் கேட்கும் பொழுதெல்லாம் அவை நமக்கு மருந்தாகி விடுகின்றன. நம்முடைய உடம்பு சதா தினம் தினம் நாம் பிரார்த்தனை செய்து வருகிறோமே, உடலை தாக்கும் கிருமிகளிலிருந்தும் மனதை தாக்கும் கிருமிகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றுங்கள், குணப்படுத்தி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாருங்கள், சகஜ நிலை தாருங்கள் என்று நமக்கு அவரிடமிருந்து அருள் என்ற சித்த மருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆக எப்பேற்பட்ட ஒரு டெஃபினேஷன், ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள் பகவான். முன்பு ஒருவரை சொல்லியிருக்கிறார், நான் சொல்லியிருக்கிறேன் அவர் சொன்னார் என்று. அது அப்பொழுது நான் இருக்கும் பொழுது நடந்தது. ஒரு அம்மா தன்னுடைய நகைகளை எல்லாம் தொலைத்து விட்டு வந்து அழுது கொண்டே இருந்த பொழுது இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல் என்று வற்புறுத்தினார். அவர் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஆரம்பித்து சிறிது நேரத்தில் அழுகை வந்து தன்னுடைய காணாமல் போன நகைகளை நினைத்து நினைத்து கேவ ஆரம்பித்து விடுவார். 2 முறை அப்படி ஆன பிறகு 3வது முறை என்னை பார்த்து சொன்னார், இங்கே பார், அவர்களுக்கு இந்த நகைகளிலேயே மிகச்சிறந்த ஆபரணமான அந்த மக்குட்டத்தை, இந்த கிரவுன் ஜுவல் இந்த பிச்சைக்காரன் கொடுக்கிறான், அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று. அத்தனை ஜுவல்ஸிலும் கிரவுன் ஜுவல் நாமம் என்பதை குறிப்பால் உணர்த்தினார் பகவான். அந்த கிரவுன் ஜுவல்லை நம்முடைய தலையின் மேல் சூட்டி வருகிறார், நாம் அதை சூடி வருகிறோம். அந்த நாமம் என்ற அந்த மக்குடத்தை நாம் தலையில் சூடி நாக்கினால் அதை சொல்லி வந்தோமானால் இந்த அமிர்தமானது, அந்த நாமாமிர்தமானது நமக்கு அமரத்துவத்தை தந்துவிடும். மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று நாம் கேட்டு வருகிறோம் தினம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், பிறகு அமரத்துவத்தையும் கொடுக்கும்.